ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம அபவுட் அஸ் லவ் அப்படின்ற ஒரு சைனீஸ் டிராமா தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸ்ல மொத்தமா 3 வித்தியாசமான ஜோடிகள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பணக்கார திமிர் பிடிச்ச ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்ட முழிக்கக்கூடிய சாஃப்டான கேரக்டர் உள்ள ஹீரோயின். ரெண்டாவது ஜோடி யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான கேரக்டர் உள்ள ஒரு பாயும் ஒரு மாடல் அண்ட் போல்டான கேரக்டர் உள்ள ஒரு பொண்ணும். மூணாவதா ஒரு ஜோடி இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஜீனியஸ். ரெண்டு ஜீனியஸ், பொண்ணும் ஜீனியஸ் பையனும் ஜீனியஸ். இப்படி 3 வித்தியாசமான ஜோடிகள் எப்படி ஒண்ணு சேர போறாங்க அப்படின்றதையும், அதுலயும் நம்ம ஹீரோ இருக்காங்களே அவங்களுக்கு ஹீரோயினை தவிர யார் தொட்டாலுமே அலர்ஜி வந்துடும், அப்படி ஒரு நோய் இருக்குது. அது என்ன கதை அப்படின்றது எல்லாத்தையுமே சீரீஸ்குள்ள போய் பார்த்துடலாம். வாங்க சீரீஸ்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 2009ல நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும் போது உள்ளதை காமிக்கிறாங்க. ஒரு ஸ்விம்மிங் பூல்ல அவங்களோட மார்க் ஷீட் விழுந்துடுது. அதை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் ரொம்பவே ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினால அதை எடுக்கவே முடியல. ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, என்னோட லைஃப் டைம்லயே ஃபர்ஸ்டா நான் ஃபுல் மார்க் எடுத்திருக்கேன். என்னோட கனவுல மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். ஆனா நிஜத்துல இந்த ஒரே ஒரு தடவை நடந்திருக்கு. ஆனா அந்த டெஸ்ட் பேப்பர் இப்படி ஸ்விம்மிங் பூல்ல போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. இங்க கட் பண்ண காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஒரு ஈவென்ட் காமிக்கிறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை வாய் ஃபேமிலி தான் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நேமா ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்களோ அவங்களோட நேம்ஸ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இன்னைக்கு காலேஜ்க்கு ரொம்ப லேட்டா போறாங்க. இந்த லெக்சரை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன ப்ரொஃபசர் சும்மா விட மாட்டாங்க. இன்னைக்கு என்னோட அன்லக்கி டே. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னோட லைஃப்லயே லக்கி டே ரொம்ப அதிகமா வந்ததே கிடையாது. எப்பவுமே எனக்கு அன்லக்கி டே தான் இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஆனா கண்டிப்பா எனக்கு கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா நல்லா படிக்கிறவங்களுக்கு மட்டும் தானே ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். என்ன மாதிரி ஒரு லோ ஆவரேஜ் பிள்ளைக்கு எப்படி ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு பையன் இன்னொரு பொண்ணை பார்த்து தலையை ஆட்டுறாங்க. உடனே அந்த பொண்ணு எழும்பி ப்ரொஃபசர் கிட்ட சொல்றாங்க, கடைசியா ஒரு நேம் இருக்குல்ல, அந்த நேமை நீங்க ரீட் பண்ணல அப்படின்னு. அப்பதான் ப்ரொஃபசர் அதை பார்த்துட்டு, ஆமா ஒரு நேம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட நேமை ரீட் பண்றாங்க. எல்லாருக்குமே அங்க இருக்கவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது, ஹீரோயினுக்கு எப்படி ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு. முக்கியமா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. இவங்களோட நேம் தான் ஃபாய். இவங்க தான் மாடலாவும் போல்டான கேரக்டர் உள்ள பொண்ணாவும் இருக்கிறாங்க. கூட இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல, இவங்க நேம் தான் லிஷி, ஜீனியஸ் பொண்ணு. இப்ப ஃபாய் லிஷி கிட்ட கேக்குறாங்க, எனக்கு எதுவும் தப்பா கேட்கலையே, ஹீரோயினோட நேம் தானே அவங்க சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு லிஷியும் சொல்றாங்க, ஆமா ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹீரோயினோட நேம் ஒரே ஒரு பொண்ணுக்கு தானே உண்டு, அதுவும் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்குமே அந்த நேம் கிடையாது, அதனால கண்டிப்பா அவளதான் கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு. அப்போ ஃபாய் கேக்குறாங்க, அவதான் ஒழுங்காவே படிக்க மாட்டாளே, அவளுக்கு எப்படி ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கும், டவுட்டா தான் இருக்கு. ஆனா அவ இங்க இல்லவே இல்லையே, அவளை கூப்பிட்டு இருக்காங்க, ஆனா அவ இந்த ஆடிட்டோரியம்ல இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் கதவை திறந்து வராங்க. எல்லாரும் அப்படியே நம்ம ஹீரோயினையே திரும்பி பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே அப்படியே அமைதியா எல்லாருக்கும் சாரி சொன்ன மாதிரி ஃபாய் லிஷி பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அப்ப ஃபாயும் லிஷியும் கேக்குறாங்க, நீ எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்க, ஒன்னதான் ஸ்டேஜ்ல கூப்பிட்டு இருக்காங்க, போ உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஏய் என்ன நீ விளையாடுற, சும்மா இரு, எனக்கு லக்கியே கிடையாது, எனக்கு எப்படி ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு ஃபாயும் லிஷியும் சொல்றாங்க, நிஜமாவே ஒன்னதான் கூப்பிட்டு இருக்காங்க, போ அப்படின்னு. அதனால நம்ம ஹீரோயினும் ஸ்டேஜுக்கு போறாங்க. இப்போ வாயோட ஃபேமிலியில உள்ளவங்களை ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக மேல கூப்பிடுறாங்க. வாய் ஃபேமிலியில உள்ளவங்களும் அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கையில கொடுத்துட்டு, நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் நீயா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த வாய் ஃபேமிலியில உள்ளவங்க சொல்றாங்க, உன்னை எனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு. உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும், இது வேற யாருமே கிடையாது, இது நம்ம ஹீரோ தான். ஹீரோ சொல்றாங்க, உன்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு அப்படின்னு. ஹீரோயினோட நீ நிஜமாவே உனக்கு என்ன தெரியாதா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்ப கரெக்டா பவர் கட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் மேல மட்டும்தான் லைட் விழுந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட பக்கத்துல அப்படியே போறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி விலகி போற மாதிரி இருக்குது. இங்க கட் பண்ணா 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு காலேஜ்ல செமஸ்டர் ஹாலிடேஸ் 1 மந்த் விடுவாங்கல்ல, அந்த 1 மந்த் ஹாலிடேஸ் விட்டுருந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு செய்யறதுக்காக போய் கேட்டிருப்பாங்க. அப்ப அந்த ஹோட்டல்ல இருக்கவங்க கேக்குறாங்க, ஒரே 1 மாசத்துக்கு, அதுவும் 28ஆம் தேதி வரைக்கும் மட்டும் நீ எதுக்காக இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு ஒரே 1 மாசம் தான் செமஸ்டர் ஹாலிடேஸ், பிளீஸ் என்ன அலோ பண்ணுங்க, நான் கண்டிப்பா இந்த மாசத்துல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன், இந்த ஹோட்டல்ல மட்டும் என்ன வேலைக்கு சேர்த்துக்குங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த மேனேஜர் வந்து ரிஜெக்ட் பண்றதுலே குறியா இருக்காங்களா. அப்போ ஒருத்தவங்க தண்ணி கேன் கொண்டு வந்து போடும்போது அவங்களுக்கு லைட்டா ஸ்லிப் ஆயிரும் கால். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ
ஹீரோயின் போயிட்டு அந்த தண்ணி கேனை கரெக்டா வச்சு கொடுக்குறாங்களா. அதை பார்த்த உடனே மேனேஜர் கேக்குறாங்க, உன்னால பிசிக்கலாவும் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, என்னால எவ்வளவு வெயிட்ட வேணாலும் தூக்க முடியும் அப்படின்னு. ஒல்லிக்குச்சி மாதிரி இருந்துட்டு அவங்களால எவ்வளவு வெயிட்டையும் தூக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மைதாங்க, ஹீரோயினால எவ்வளவு வெயிட் வேணாலும் தூக்க முடியும், நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்பியரன்ஸ் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்றது ஹீரோயினோட விஷயத்துல கிளியரா தெரியுது. இப்ப ஹீரோயினுக்கு வேலை கொடுத்துட்டாங்க, நம்ம ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப மேனேஜர் யோசிக்கிறாங்க, இவன் எதுக்காக பர்டிகுலரா 28ஆம் தேதி வரைக்கும் மட்டும் கேக்குறா, அப்படி 28ஆம் தேதி என்ன இருக்கு அப்படின்னு கேலண்டர்ல பார்த்தா 28ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டேவா இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு பிளான் பண்ணி தான் இந்த ஹோட்டல்ல வேலைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. அது என்ன பிளான் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தவங்க கூட வளர்ந்திருப்பாங்க. அந்த பையனை நம்ம ஹீரோயின் ரொம்பவே லவ் பண்றாங்க. இங்க கண்ணாடி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, இவங்களோட நேம் தான் யான். ஆக்சுவலி இவங்க தான் ஒரு ஜீனியஸ் பையன் சொன்னேன்ல, அந்த ஜீனியஸ் பையன். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோட்டல்ல இவங்க வேலைக்கு சேர்ந்திருப்பாங்கல்ல, அப்படியே அங்க ஒரு ரூமையும் புக் பண்ணிருப்பாங்க. யானையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் இதே ஹோட்டலுக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க. இப்போ யானுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவையான எல்லா சர்வீஸ்க்குமே நம்ம ஹீரோயினே காசு பே பண்ணி இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் சும்மா ஃப்ரீயா போயிட்டு தங்கிட்டு வந்தா போதும். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் 28ஆம் தேதி யானுக்கு ப்ரப்போஸ் பண்ணதான் பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் யானை இந்த ஹோட்டலுக்கே வர சொல்லிருப்பாங்க. யானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது மேல ஒரு டவுட் வந்திருக்கும். அதனால யானோட ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க, நிஜமாவே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன், அதனாலதான் உனக்காக இவ்வளவு எல்லாம் காசு செலவு பண்றா, கண்டிப்பா உனக்கு 28ஆம் தேதி ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் இங்க வர சொல்லிருக்கா பாரு அப்படின்னு. அதுக்கு யான் வந்து எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் தோணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மேல கொஞ்சம் யானுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு டிராயிங் பெயிண்டிங் எல்லாமே தெரியும். அதனால யானை தன்னோட கையாலேயே வரைஞ்சு அதை ஒரு பேப்பர்ல மடக்கி வச்சிருக்காங்க. கூடவே யானுக்காக ஒரு லெட்டரும் எழுதுறாங்க. அந்த பக்கம் யான் வந்த கார் வந்து லைட்டா ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி ஒரு ட்ரக்ல மோத போகும். ஆனா யான் வந்து காரை திருப்பி விட்டுடுறாங்க. அதனால ட்ரக்ல மோதாம இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு காமிக்கல. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் எல்லா லெட்டரையும் மடிச்சு கவருக்குள்ளாடி போட்டு அந்த கவரை சீல் பண்றாங்க. கையில ஒரு ரிங் வச்சிருக்காங்க. அந்த ரிங்க வச்சு அதோட சிம்பலை அந்த சீல்ல வைக்கிறாங்க. யான் நீ வந்த உடனே கண்டிப்பா நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் நேரா இந்த லெட்டரை தூக்கிட்டு யானுக்காக எந்த ரூம புக் பண்ணிருக்காங்களோ அந்த ரூமுக்கு போயிட்டு அவங்களோட பெட்ல தலகாணிக்கு அடியில இந்த லெட்டரையும் ரிங்கையும் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த லெட்டர்ல கடைசியா நீ என்ன அக்செப்ட் பண்ணிட்ட அப்படின்னா இந்த ரிங்கை எனக்கு போட்டு கொடு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் யான் என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு 3 தடவை சொல்றாங்க. ஏன்னா 3 தடவை சொன்னா கண்டிப்பா அது நிறைவேறும் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு நினைப்பு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கரெக்டா கால் வருதா, யான் தான் கால் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நிஜமாவே 3 தடவை நம்ம எதையாவது யோசிச்சோம் அப்படின்னா அது நடந்துரும் போலயே அப்படின்னு காலை சந்தோஷமா அட்டன் பண்றாங்க. ஆனா யான் சொல்றாங்க, நாங்க வந்த கார் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால நாங்க வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும், நீ எங்களுக்காக வெயிட் பண்ணாத, நைட்டு தான் நாங்க வந்து சேருவோம், நான் வந்ததுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து விண்மீன் மழை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. விண்மீன் மழை அப்படின்றது நைட்டு நட்சத்திரங்கள்லாம் அப்படியே கீழே விழுற மாதிரி தெரியும்ல, அததான் மென்ஷன் பண்றாங்க. இப்போ சான் நிக்கக்கூடிய வண்டியை கிராஸ் பண்ணி ஒரு கார் போன மாதிரி இருக்குமா, எல்லாருமே அந்த காரை நிறுத்தி லிஃப்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அந்த கார் நிக்காம போயிடுது. அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணு இருக்காங்களா, அவங்கள யான் பார்த்த உடனே சீனியர் ரூனா இவங்க எதுக்காக இந்த பக்கமா போறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்களா. ரூனா காருக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கிட்ட நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலி ரூனாவை நம்ம ஹீரோ வந்து இந்த ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த ஹோட்டலோட ஓனரே நம்ம ஹீரோ தான். ஹீரோ சொல்றாங்க, நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட், அதனால வெக்கேஷனுக்கு ஒன்னு நல்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்ல, கண்டிப்பா இந்த ஹோட்டல் உனக்கு ரொம்ப பிடிக்கும், வந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க. ரூனாவும் ஓகே சொல்றாங்க. இங்க கட் பண்ணா அந்த பக்கம் யான் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிக்கும் போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூகுள்ல சர்ச் பண்ணி நம்ம ஹீரோ யாரு, ரூனா யார் கூட போனது அப்படின்றது எல்லாத்தையும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் புக் பண்ண அதே ஹோட்டலோட ஓனர் தான் ரூனா கூட போன பையன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. யான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் ஹோட்டல்ல ஒரு பெயிண்டிங்கா பார்த்துட்டு அப்படியே அசந்து போய் நிக்கிறாங்க. அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சது ஜான்ரான் அப்படின்ற ஒரு பெயிண்டரா தான் இருப்பாங்க. அவங்கள நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால அந்த பெயிண்டிங் பக்கத்துல நின்னுட்டு போட்டோஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, செல்ஃபிஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா வேற எல்லாரும் ஓடி ஆடி அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா. அப்ப மேனேஜர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சு இழுத்துட்டு சொல்றாங்க, ஒரு முக்கியமான கெஸ்டிங்க வர போறாங்க, இந்த ஹோட்டலோட ஓனர் வர போறாங்க, ஆனா நீங்க நின்னுட்டு போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கீங்க,
வந்திருக்கியாவா, எல்லாத்தையும் உடனே கிளீன் பண்ணணும் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ஒவ்வொரு ரூமா போயிட்டு எல்லாரும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொத்த என்விரான்மெண்ட்டையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கெஸ்டோட ரூமையுமே போயிட்டு கிளீன் பண்றாங்க. ஏன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ரூம் வேணாலும் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ரூம் புக் பண்ணிருந்தோ புக் பண்ணலையோ எதுவா இருந்தாலும் ஹீரோ செலக்ட் பண்ணுவாங்க. அதனால எல்லா ரூமையும் கிளீன் பண்றாங்களா. அப்போ ஹீரோயின் யானுக்காக எந்த ரூமை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த ரூமையுமே மேனேஜர் போயிட்டு கிளீன் பண்ண சொல்றாங்க. அப்போ பெட் எல்லாம் ஒழுங்கா இருக்கா அப்படின்னு பார்க்க போறாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் மேனேஜரை தடுத்துட்டு பிளட் எல்லாம் நல்லா தான் இருக்கு, நான் ஆல்ரெடி இதெல்லாம் செக் பண்ணிட்டேன், அதனால நீங்க இதை செக் பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த லெட்டரை அந்த பெட்லயே விட்டுடுறாங்க. மேனேஜரும் சரி ஓகே அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. எல்லாரும் வாசல்ல ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார் வருது. அங்க இருந்து ஒரு பெரிய ஆளும் ரூனாவை இறங்குறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இவ்ளோ பெரிய ஆளா இந்த ஹோட்டலோட ஓனர், ஆமா இவருக்கு கண்டிப்பா இவ்ளோ வயசு இருக்கும், அதனாலதான் இவரு எல்லாரும் வரவேற்கிறதுக்கு நிக்கிறாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் மேனேஜர் கேக்குறாங்க ஹீரோ எங்க போயிட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலி இந்த பெரியவங்க வந்து ஹீரோவோட மேனேஜர். ஹீரோ ஆல்ரெடி அவங்களுக்கு பிடிச்ச ரூமை செலக்ட் பண்றதுக்காக ஹோட்டலுக்குள்ள போயிருந்திருப்பாங்க. நேரா போயிட்டு ஹீரோயின் செலக்ட் பண்ணி இருந்திருப்பாங்கல்ல யான்காக, அந்த ரூமை தான் ஹீரோ செலக்ட் பண்றாங்க. அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துட்டு கையில ஒரு கிளவுஸ் போட்டுட்டு மாஸ்கையும் போட்டுட்டு ஏதோ பெரிய டாக்டர் மாதிரி அங்க இருக்கக்கூடிய பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து மாத்தி மொத்தமா எல்லாத்தையுமே கிளீன் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் வச்சிருந்த லெட்டர் ரிங் அதையுமே சேர்த்து குப்பையில போட்டுடுறாங்க. மொத்தமா தூக்கி எல்லாத்தையும் வெளியில போட்டதுக்கு அப்புறமா மேனேஜ்மெண்ட்டுக்கு கால் பண்ணி 1208 ரூம்ல தான் நான் இப்ப ஸ்டே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. ஏன் நம்ம ஹீரோயின் அந்த ரூமை யானுக்காக செலக்ட் பண்ணி இருந்திருப்பாங்களே, இப்போ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு சொல்றாங்க ஒன்னதானே அந்த ரூமுக்கு நாங்க ரெப்ரசன்டேட்டிவா போட்டிருந்தோம், அதனால நீ தான் அந்த ரூமுக்கும் இன்சார்ஜா இருக்கணும், ஹீரோ போறது வரைக்கும் அவங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க, அந்த ரூம் ஆல்ரெடி ஒரு கெஸ்ட் புக் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு மேனேஜர் சொல்றாங்க நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, நீ ஒழுங்கா போயிட்டு ஹீரோட ரூமை செக் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் உடனே ஹீரோட ரூமுக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் பெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லெட்டரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எடுக்க போறாங்க. ஆனா அந்த லெட்டரையும் காணல, பெட்டும் மாறி இருந்திருக்கும். அப்பதான் ட்ரெஸ்ஸிங் ரூம் கிராஸ் பண்ணி போறாங்க. அப்போ அந்த கோட் பாக்கெட் குள்ளாடி லெட்டர் இருந்த மாதிரி இருக்கும். என்னோட லெட்டர் இங்கதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு உடனே நம்ம ஹீரோயின் அந்த லெட்டரை எடுக்கிறதுக்காக போறாங்க. உள்ள நம்ம ஹீரோ இருந்திருப்பாங்க. ஹீரோயின் தெரியாம ஹீரோட பேச தொட்டுடுறாங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ நீ யாரு இங்க என்ன பண்ற அப்படின்னு ஹீரோயினை திட்டி விட்டுட்டு உடனே ரெஸ்ட் ரூம் குள்ள போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. குளிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே சார் உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ எந்த பதிலுமே சொல்லலையா. அதனால ஹீரோயின் மறுபடியும் அந்த கோட் பாக்கெட் குள்ள இருக்கக்கூடிய லெட்டரை எடுக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கோட்டை காணல. ஏன்னா அதை தூக்கிட்டு தான் நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம் குள்ள போயிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ நான் என்ன பண்றேன் அந்த லெட்டர் அவன் வச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டா ரெஸ்ட் ரூமோட கதவு ஓபன் பண்ணிடுறாங்க. ஹீரோ கேக்குறாங்க நீ யாரு என்னோட ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் தான் உங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட், இந்த ஹோட்டல்ல நீங்க இருக்கிறது வரைக்கும் நான் தான் உங்களுக்கு பர்சனலா எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வைக்க போறேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் சரி ஓகே, ஆனா என்ன விட்டு நீ 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நிக்கணும், அது மட்டும் இல்லாம நான் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு மொபைல தூக்கி நம்ம ஹீரோயினோட கையில கொடுத்துட்டு இனி இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாமல என்னோட ரூமுக்கு வரக்கூடாது, நான் சொல்ற விஷயத்த மட்டும்தான் பண்ணணும், என்கிட்ட இருந்து முக்கியமா நீ டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு அங்க இருந்து பயந்து கிளம்பி ஓடிடுறாங்க. வெளியில போயிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க இவனுக்கு மட்டும் ஏதாவது ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு புத்தாவா தான் இருக்கணும், இவனோட கோவத்தை யாரால வேற தாங்க முடியும் அப்படின்னு. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ரூனாவை கூட்டிட்டு டின்னர் போயிருந்திருப்பாங்க. அங்கேயும் நம்ம ஹீரோயின் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ போட்டிருக்க கோட்டை பாக்குறாங்க. அந்த கோட்டுக்குள்ள லெட்டர் இருக்கதையும் பாக்குறாங்க. கண்டிப்பா இந்த லெட்டரை நான் எப்படியாவது எடுத்தாகணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரூனா கிட்ட சொல்றாங்க நான் உன்னை எதுக்காக என்னோட கேர்ள் ஃபிரெண்டா சூஸ் பண்ணேன் அப்படின்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு ரூனாவும் ஆமா எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோ வந்து நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஆத்துக்குள்ள விழுற மாதிரி போயிருந்திருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அங்க ரூனா நின்னுட்டு இருப்பாங்க. உன்னோட நேம் என்னதுன்னு கேட்டிருப்பாங்க. ரூனா அவங்களோட நேம சொன்ன உடனே நம்ம ஹீரோ என்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கிறியா அப்படின்னு உடனே கேட்டிருப்பாங்க. உடனே ரூனாவும் ஓகே சொல்லிருப்பாங்க. இப்படிதான் ரூனாவும் நம்ம ஹீரோவும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃபிரெண்டா மாறி இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், கண்டிப்பா அது உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின் எடுத்து காமிக்கிறாங்க. அந்த செயினை பார்த்துட்டு ரூனா சொல்றாங்க இது வந்து உங்களோட கம்பெனியோட ப்ராடக்ட் மாதிரி தெரியல, இது ரொம்ப சீப்பா இருக்கு அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து ஆமா நான் உனக்கு மாத்தி தந்துட்டேன் அப்படின்னு இனி ஒரு செயினை எடுத்து ரூனாவுக்கு போட்டு கொடுக்கறாங்க. நம்ம ஹீரோ செயினை போட்டு கொடுக்கும் போது ரூனா நம்ம ஹீரோவோட கையை அப்படியே டச் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே கையை விலக்கி எடுத்துடுறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவோட கோட்ல இருக்கக்கூடிய லெட்டரை எப்படி எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு கையை பாக்குறாங்க. கையில ஒயின் பாட்டில் இருக்குது. உடனே யோசிக்கிறாங்க ஹீரோ பக்கத்துல போயிட்டு ஒயின் பாட்டில் அப்படியே ஹீரோ
மேல தெரியாம கொட்டின மாதிரி கொட்டுனா அவன் கோட்டை கழுத்தி நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருவான். அந்த லெட்டரை நம்ம ஈஸியா எடுத்துடலாம். அதனால இதே இதை பிளான் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு போவாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ ரூனாவும் அங்க இருந்து கிளம்பியே போயிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட பிளான் சொதப்பிடுச்சு. ரூனா ஹீரோட கையை பிடிக்க ட்ரை பண்றாங்க, ஆனா பிடிக்க முடியல. இப்பதான் ரூனா நடந்த விஷயத்தை யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவை காப்பாத்தினது ரூனா கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஹீரோவை யாரோ காப்பாத்தி பெஞ்ச்ல போட்டிருப்பாங்க. அப்போ ரூனா அந்த வழியா கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. அப்போ ஹீரோவை ரூனாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஹீரோ ஒரு பிசினஸ் மேன் ஆச்சு, அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் எதுக்காக இங்க வந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எழுப்பி இருந்திருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ரூனாவை பார்த்துட்டு என்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கியான்னு கேட்டு இருந்திருப்பாங்க. ரூனா இப்போ வேணும்னே எனக்கு குளிருது அப்படின்னு ஹீரோவோட பின்னாடி பக்கமா போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு குளிருது அப்படின்னா உன்னை ஹக் பண்ணிட்டா எனக்கு கண்டிப்பா சூடா இருக்கும், அதனால எனக்கு ஒண்ணும் செய்யாது அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கவே இல்ல ரூனா ஹக் பண்ணது. உடனே நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் போடுறாங்க, என்ன ரூனா ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கா, உடனே அவளை பிரிச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போ, நீ கூட்டிட்டு போனா அப்படின்னா நான் உனக்கு $300 தரேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் அங்க இருந்து $500 தந்தா நான் உடனே பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஓகே நான் $500 தரேன், உடனே இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயின் கடகடன்னு ஓடி வந்து ஹீரோ அப்படின்னு கூப்பிடுறாங்களா. அதனால ரூனா அப்படியே தள்ளி போயிடுறாங்க. ரூனா கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, உங்களுக்கு குளிருது அப்படின்னா நான் ஏதாவது ஸ்பெஷலா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோ கிளவுஸ கழட்டுறாங்க. அவங்களோட கையில ஃபுல்லாவே ஏதோ ரேஷஸ் வந்த மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம ஹீரோட பிரச்சனையாவே இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஹீரோவை யார் தொட்டாலுமே நம்ம ஹீரோவுக்கு ரேஷஸ் வந்துரும். நம்ம ஹீரோயின் தொட்டா மட்டும்தான் நம்ம ஹீரோவுக்கு ரேஷஸ் வராது. அதனாலதான் நம்ம ஹீரோயினை தேடி தேடி போவாங்க. இது எப்படி நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த சம்பவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். இப்ப ரூனாவுக்கு ரொம்ப கோவம் வருது, நம்ம ஹீரோயின் வந்து இன்டர்ஃபியர் பண்றதுனால. அவங்க அதனால அங்க இருந்து கோவப்பட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறாங்களா. அப்ப ஹீரோயின் விடுறதா இல்ல, நீ எனக்கு $300 தரேன்னு சொல்லியிருந்தல குடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ $300 கொடுக்குறாங்க. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, 300 இல்ல நீ 500 பேசி இருந்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அதனால ஹீரோ திரும்ப கொஞ்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு இவ்ளோ ரூபாய் ஒரு சின்ன வேலை செஞ்சா கிடைக்குமா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜாலியா இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ கண்ணாடியில போயிட்டு தன்னோட உடம்ப பாக்குறாங்க. உடம்பு ஃபுல்லா ரேஷஸ் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க, நம்ம ஹீரோவுக்கு இந்த ப்ராப்ளம் 18 வயசுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு இப்படி எல்லாம் கிடையாது. 18 வயசுக்கு அப்புறமா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுக்கு உடம்பு ஃபுல்லா யார் தொட்டாலுமே ரேஷஸ் தான் வரும். அது இவங்க தான் தொட்டா வரும், அவங்க தான் தொட்டா வரும் அப்படின்றது கிடையாது. மனுஷங்க யார் தொட்டாலுமே நம்ம ஹீரோவுக்கு ரேஷஸ் வந்துடும். அதனால ஹீரோவால சோசியலா யார் கூடயுமே பழக முடியாது. இப்போ ஹீரோ டாக்டர் கிட்ட நான் உங்களுக்கு கீழே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், அதனால நீங்க என்ன ஒழுங்கா ட்ரீட் பண்ணணும், என்னோட நோயை குணமாக்குறது மட்டும்தான் உங்களோட வேலை, உங்களுக்கு எவ்வளவு காசு வேணுமோ அவ்வளவு காசையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் உன்னோட உடம்பு சரியாகணும் அப்படின்னா நீ யாரையுமே டச் பண்ண கூடாது, நீ எந்த ஒரு பார்ட்டிக்குமே போகாத, அப்படின்னா தான் சரி பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது, உங்களுக்கு எவ்வளவு காசு தேவையோ வாங்கிக்கோங்க, ஆனா என்னோட உடம்பு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நேரா பார்ட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிருப்பாங்க. அங்க பார்ட்டியில நிறைய பேர் தொடுவாங்களா, அதனால நம்ம ஹீரோவுக்கு ரேஷஸ் வந்துடும். அந்த ரேஷஸ் வந்ததுனால வேற வழி இல்லாம அந்த பார்ட்டியில இருந்து வெளியில வந்து ஒரு ஆறு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க. பிரிட்ஜ் கீழே வந்து ஆறு ஓடிட்டு இருக்கும், அதுலதான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நிறைய பியர் பாட்டில குடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அந்த பிரிட்ஜ்ல இருந்து ஆற கீழே பாக்குறாங்களா, அப்போ அப்படியே கால் தடிக்கு உள்ள விழுற மாதிரி போயிடுறாங்க. அந்த டைம்ல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை கைய பிடிச்சு அப்படியே மேல தூக்குறாங்க. நம்ம ஹீரோவை வெளியே கொண்டு வராங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, நான் முதல்ல 10 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணை தொடுறேன், என்னால ஒருத்தவங்கள தொட முடியுது, என்னால ஒருத்தவங்கள ஹக் பண்ண முடியுது, ஆனா என்னோட உடம்பு எந்த ஒரு ரியாக்ஷனையுமே காட்டல, எனக்கு எந்த ஒரு அலர்ஜியுமே வரல அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்படியே மயக்கமும் போட்டுடுறாங்க. அப்படி மயங்கி கண்ணு முழிக்கும் போதுதான் ரூனா போய் நின்றுப்பாங்க. ரூனாவை இப்பதான் நம்ம ஹீரோ வந்து அவங்கதான் தன்னை காப்பாத்துனது அப்படின்னு தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவை காப்பாத்துறது ஹீரோயின் தான். ஹீரோ ஒரு செயினை காமிச்சு ரூனா கிட்ட இந்த செயின் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த செயின் வந்து நம்ம ஹீரோயினோட செயின். ஹீரோயினை காப்பாத்தும் போது அந்த செயின் அங்க விழுந்திருக்கும். அந்த செயினை தான் நம்ம ஹீரோ எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. தன்னை காப்பாத்தின பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோ நிறைய கேர்ள்ஸ டேட் பண்ணிருப்பாங்க. டேட் பண்ண எல்லா கேர்ள்ஸ் கிட்டயுமே இந்த செயினை காமிப்பாங்க. ஆனா யாருக்குமே இந்த செயினை பத்தி தெரியவே இல்லை. அதனால நம்ம ஹீரோ அவங்க தன்னை காப்பாத்தின பொண்ணு கிடையாது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த விஷயத்த டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லும் போது டாக்டர் சொல்றாங்க, அப்படின்னா அந்த பொண்ணு யாருன்றத
அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அவளாலதான் ஒன்னு சரி பண்ண முடியும், அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா உனக்கு ட்ரீட் பண்றது ஈஸியா இருக்கும், அதனால ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோ ஒவ்வொரு பொண்ணா தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்ப ரெஸ்ட் ரூம்ல இருந்துட்டு தன்னோட உடம்ப பார்த்து என்கிட்ட ரூனா போய் சொல்லிட்டா, அண்ணன் என்ன காப்பாத்துனது ரூனா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் மெதுவா ஹீரோட ரூம் ஓபன் பண்ணி ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே கோட்டுல போயிட்டு தேடலாம் அந்த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போறாங்க. அங்க ஒவ்வொரு கோட்டையா தேடுறாங்க, ஆனா அங்க எந்த கோட்டுமே இல்லையா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாங்க. ஹீரோயின் உடனே ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க, ஆனா ஷூ வெளியில தெரிய மாதிரி இருக்குதா, அதனால ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏய் நீ உள்ளதானே இருக்க, வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. நம்ம ஹீரோயின் உடனே என்ன நீ இங்க பாக்காத மாதிரி காமிச்சுக்கோ, நான் இங்க இல்லன்னு நீ நினைச்சுக்கோ, தயவு செஞ்சு என்ன பார்த்த மாதிரி காமிச்சிக்காத அப்படின்னு மறுபடியும் ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ உடனே கோபப்பட்டு ஏய் வெளியில வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இழுக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோட உடம்புல இருந்த ரேஷஸ பார்த்துட்டு அப்படியே திரும்பிடுறாங்க. ஹீரோ சொல்றாங்க இங்க இருந்து வெளியில போய் என்கிட்ட இருந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தானே உன்னை இருக்க சொல்லியிருக்கேன், எதுக்காக நீ இங்க வந்த, கண்டிப்பா உன்னை நான் ஃபயர் பண்ண போறேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் வந்து ப்ளீஸ் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் இங்க வேலை பார்ப்பேன், அதனால ப்ளீஸ் என்ன விட்டுறாத, நான் இங்கே இருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோட வேலையை மட்டும் தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதனால ஹீரோவும் சரி ஓகே என்கிட்ட இருந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி, முக்கியமா ரூனாவை என் பக்கத்துல நெருங்க விடாத, அதை மட்டும் நீ பண்ணுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 10 என்றதுக்குள்ளாடி இங்க இருந்து கிளம்பு, இல்லனா உன்னை வேலையை விட்டு கன்ஃபார்மா தூக்கிடுவேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வெளியில வந்து நிக்கும் போது அவங்களுக்கு யான் கால் பண்றாங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், சீக்கிரமாவே வந்துருவோம்னு நினைக்கிறோம் இருட்டுறதுக்குள்ளாடி அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு ஐயோ யான் வரதுக்குள்ளாடி நான் எப்படி அந்த லெட்டரை எடுக்க முடியும், என்னால எப்படி யானுக்கு ப்ரப்போஸ் பண்ண முடியும், என்னோட பிளான் சொதப்பிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வெளியில போறாங்களா. அப்போ ரூனா கிட்ட நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, ஹீரோவோட ரூம்ல நான் ஒரு லெட்டர் வச்சிருந்தேன், ப்ளீஸ் எனக்காக அதை நீங்க எடுத்து கொடுக்க முடியுமா, ஏன்னா ஹீரோவோட ரூமுக்கு நீங்க மட்டும்தான் போக முடியும், அதனாலதான் நான் கேக்குறேன் அப்படின்னு. அதுக்கு ரூனா கேக்குறாங்க அந்த லெட்டர் என்ன லவ் லெட்டரா அப்படின்னு. ஹீரோயினும் அதுக்கு ஆமான்னு சொல்றாங்களா. உடனே ரூனா கேக்குறாங்க அப்படின்னா ஹீரோ உனக்கு பிடிச்சிருக்கான்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் ஒன்னும் அவனுக்காக அந்த லெட்டரை எழுதல, நான் இனி ஒருத்தவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக அந்த லெட்டரை எழுதியிருந்தேன். ஆக்சுவலி இந்த ரூம்ல அவங்க தான் வந்து ஸ்டே பண்ணணும், ஹீரோ தெரியாம வந்து ஸ்டே பண்ணிட்டான், எனக்கு ஹீரோ இந்த ரூம்ல வருவாங்க அப்படின்றது தெரியவே தெரியாது, ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க, அந்த லெட்டரை மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு. அதுக்கு ரூனா ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, நீ எனக்காக மெடிக்கல்ல போயிட்டு ஒரு சாதனம் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் என்னால வாங்க முடியாது, நீங்க வேணா ஹீரோ கிட்டே சொல்லுங்களேன், அவன் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு. அதுக்கு ரூனா சொல்றாங்க என்னால எப்படி அவன் கிட்ட சொல்ல முடியும், அவன் கிட்ட போயிட்டு நான் எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வர சொல்ல முடியுமா, ப்ளீஸ் எனக்காக வாங்கிட்டு வாயே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கூடவே நான் உனக்கு அந்த லெட்டரை எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண போறேன், அதனால நீயும் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப்பையும் பண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே தள்ளி இருந்து பார்த்துட்டும் கேட்டுட்டும் இருந்திருப்பாங்க. அப்ப யோசிக்கிறாங்க நிஜமாவே ஹீரோயின் ஷாப் தான் போறாளா அப்படின்னு. எங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்கும். அதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோவே கண்டுபிடிப்பாங்க ஹீரோயின் தொட்டா மட்டும்தான் தனக்கு ரேஷஸ் வராது அப்படின்னு. அதனாலதான் அந்த ஸ்காலர்ஷிப் ஈவென்ட்டுக்கே போயிருந்திருப்பாங்க. இது எல்லாமே எப்படி நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப காமெடியாவும் த்ரில்லிங்காவும் இருக்கும். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.